எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கற்றுக்கணும், அவ்வளோதான். லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷன் பேசுகிறதுக்கு முன்னாடி நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா இல்லை, ஃபர்ஸ்ட் லாவோட பேர் என்ன அப்படின்னா லா ஆஃப் இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியா. செகண்ட் லா வந்து முழுக்க முழுக்க ஃபோர்ஸை பற்றி பேசுகிறது. செகண்ட் லா ஃபோர்ஸை பற்றி பேசுகிறது. தேர்ட் லா வந்து ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், இதை பற்றி பேசுகிறது தேர்ட் லா. கரெக்டா? அப்போது முதல்ல ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஃபுல்லாக இன்றைக்கி பேசிடலாம். இனர்ஷியா, லாஸ் ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியா அப்படின்னா இங்கே பாருங்களேன், இனர்ஷியாவோட சரியான மீனிங் என்னென்னா டு அப்போஸ். டு அப்போஸ், இதான் இனர்ஷியா. ரைட் பை. ஸோ இனர்ஷியானா டு அப்போஸ்னு அர்த்தமா? இங்கே பாரு, ஒரு சின்ன மாஸ் இருக்குடா. ஒரு சின்ன மாஸ் அப்படின்னா வெறும் 1 கிலோ இருக்குது. அதை ஈஸியாக நீங்கள் தள்ளி விட்டுருவீங்க. ஒரு 100 கிலோவில் ஒரு மாஸ் இருக்குது, அதை உன்னால் தள்ளி விடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது எந்த பாடி மேசிவாக இருக்கோ, எந்த பாடி ரொம்ப ரொம்ப மேசிவாக இருக்கோ அந்த பாடிக்கு விச் இஸ் மோர் இனர்ஷியா. இனர்ஷியாவோட சரியான டிக்ஷனரியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா சரியான நேம் என்ன அப்படின்னா டு ரெசிஸ்ட். டு ரெசிஸ்ட். ரெசிஸ்ட்னாலும் அப்போஸ்னாலும் ஒன்று தான். ஆனால் பட் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டு ரெசிஸ்ட்ன்ற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அது உனக்கு புரியணுன்றதுக்காக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டு அப்போஸ்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? டு ரெசிஸ்ட். அப்போது இனர்ஷியாவில் 3 இனர்ஷியா பற்றி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஒன்று இனர்ஷியா அட் ரெஸ்ட்டு, இனர்ஷியா அட் ரெஸ்ட். ரெண்டாவது இனர்ஷியா, கவனமாக கற்றுக்கோங்க பா, இல்லை எக்ஸாம்பிள் கொஷின் கேட்பாங்க. இனர்ஷியா அட் மோஷன். மூணாவது இனர்ஷியா அட் டைரக்ஷன். இனர்ஷியா அட் டைரக்ஷன். ரைட்டா? இந்த 3 விஷயம் நீங்கள் நல்லா கற்றுக்கணும். இனர்ஷியா அட் ரெஸ்ட், இனர்ஷியா அட் மோஷன், இனர்ஷியா அட் டைரக்ஷன். ரைட் சார். இனர்ஷியான்றதுக்கு கரெக்டான வார்த்தை நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா inability. The inability of a body to change its state of rest by own itself. The inability of the body change its state of rest by own itself. But what is inertia? So first வந்து இனர்ஷியான்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இனர்ஷியா இஸ் நத்திங் டு ரெசிஸ்ட் ஆர் டு அப்போஸ். ரைட்டா? இனர்ஷியா அட் ரெஸ்ட் அப்படின்னா ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எ பாடி கீப் ஆன் ரெஸ்ட், கண்டினியூஸ்லி ரெஸ்ட். ஸோ அந்த பாடி ஓனாகவே தன்னோட என்ன சேஞ்ச் பண்ணிக்காதுன்னா தன்னோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்காது. inability of a body to change its state of rest by own. ஒன்னார புரிஞ்சிச்சா? இப்போது ஒரு என்ன சொல்கிறது, லெமன் ட்ரீ ஆர் என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பிள் ட்ரீன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ பஞ்சஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா, ஸோ நான் ஷேக் பண்ணும்பொழுது மட்டும்தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஃபால் ஆகும்ல. அது வரைக்கும் ரெஸ்ட்டில் அப்படியே தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா அட் ரெஸ்ட். புக் ஆன் த டேபிள். ஸோ ஒரு 2 years 3 years கழிச்சு கூட வந்து பாருங்களேன், அந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய புக் கம்ப்ளீட்லி அப்படியே தான் இருக்கும். ரைட்? த டேபிள் இஸ் அட் ரெஸ்ட். அவ்வளோதான். அதாவது டேபிள் மேலே இருக்கக்கூடிய அந்த புக் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். ரைட்? ராதிகா பிரியா, ஆஃப் கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்க பை. I told you that my class will be started from 8 p.m. but in which class I was supposed to start in that WhatsApp group. Teacher no said problem ba, switch off your camera. 45, so that's the reason I came to your class. Okay, that's okay, no problem. Switch off your camera. Okay sir. Okay bye, thank you. Right bye. So what is inertia at rest nu sollitom liya. Inertia at rest, inability of a body to change its state of rest by own itself. Right? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீலேருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஷேக் பண்ணும்பொழுது அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கீழே விழும். ரைட்? இப்போ இது ஒரு பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க. இந்த பஸ்ஸில் வந்து சிம்பிளி சிட்டிங் ஆன் அ பர்சன், ஒரு பர்சன் வந்து அப்படியே உட்காந்துருக்காரு. சடன்லி த பஸ் ஸ்டார்ட்ஸ். ஸோ the person first move back then front.
அவர் என்ன பண்ணுவார்னா பேக்கில் போயிட்டு ஃப்ரண்ட் வருவார். ஹி மூவ்ஸ் பேக் அண்ட் கம் டு ஃப்ரண்ட் இல்லை. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா அட் ரெஸ்ட். நான் நைட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஒரு பேப்பர் அனுப்புகிறேன். அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறமா வந்து கார்பெட்னா வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃப்ரண்ட்டில் அந்த கார்பெட் கால் தொடச்சிட்டு போவீங்களே, அந்த கார்பெட் எடுத்துக்கோங்களேன். ஸோ வேகமாக அதை ஸ்டிக் பண்ணுங்களேன், வேகமாக அடிங்களேன். இந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் கம் டு ஃப்ரண்ட் இல்லை, இந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ பிஃபோர் தட் இட் வில் பி ரெஸ்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கிங், மோதின பிறகு அடித்த பிறகு அது என்ன ஆகும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஜஸ்ட் ஃப்ளை. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இனர்ஷியான்றது நல்லா புரிஞ்சிருக்கும். இட் இஸ் டு அப்போஸ் டு ரெசிஸ்ட். வாட் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா, ஒரு பாடி தானாகவே தன்னோட ரெஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, ரைட்டா? டு நாட் சேஞ்ச் இட்ஸ் ஓன், ரைட்? ஓகே சார். ஸோ வாட் இஸ் இனர்ஷியா அட் மோஷன்? பட் கிளியராக கவனி, இனர்ஷியா அட் மோஷன், ரைட்? இனர்ஷியா அட் மோஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? த inability of a body, கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க, inability of a body by change it state of motion by own itself, ரைட்? ஒரு பாடி தன்னோட மோஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, ரைட்டா? டு நாட் சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் மோஷன் பை ஓன் இட் செல்ஃப். ஒரு பொருளானது தன்னைத்தானே தன்னோட மோஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியாத அந்த நிலைமை, தட் இஸ் கால்ட் இஸ் இனர்ஷியா அட் மோஷன். இப்போ லெட் அஸ் கன்சிடர் எ பஸ். பஸ்ஸோட ஃபுட்போர்ட், எ பர்சன் இங்கே ஒரு பர்சன் இருக்கார். அந்த பர்சன் வந்து ரன்னிங்லே ஜம்ப் அவுட்டு. ஸோ ரன்னிங்லேயே அவர் என்ன பண்ணுறாரு, கீழே குதிக்கிறார், ரைட்? ஸோ யோசிச்சு பாருங்கள், அவர் அப்படியே ஸ்டேபிளாக இருப்பாரா? கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்க மாட்டார், ரைட்? ஸோ இட் மூவ்ஸ் சம் ஃப்ரண்ட் சம் டிஸ்டன்ஸ், தென் அதுக்கப்புறம் தான் அவர் எங்கே வருவார்னா ரெஸ்ட்டுக்கு வருவார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பஸ்ஸில் இருந்து ஒரு பர்சன் ஃபுட்போர்டில் ஜம்ப் பண்ணும் பொழுது அவரால் சடன்லி கம் டு ரெஸ்ட். இட் இஸ் இம்பாசிபிள். இட் மூவ்ஸ் ஃப்ரண்ட் சம் மீட்டர்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் அவரால் ஃப்ரண்ட்டில் ஓடி தான் நிற்க முடியும். இட் இஸ் கால்ட் இஸ் இனர்ஷியா அட் மோஷன். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க, வைரல் வீடியோ. லயோலா காலேஜ் பஸ் இன் சென்னை, லயோலா காலேஜ் பஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டாப் ஆஃப் த பஸ். சடன்லி த டிரைவர்ஸ் என்ன சொல்கிறது, அவர் வந்து பிரேக் பண்ணும் பொழுது அந்த பர்சன்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் அப்படியே கொத்தாக விழுந்தாங்க. செம்ம வைரல் ஆச்சுப்ப. கண்டிப்பாக இந்த இடத்துல லா ஆஃப் இனர்ஷியா அப்ளை ஆகுது. ஏன்னா த பர்சன் பாடி, அந்த அவங்களோட பாடி, த ஸ்டூடெண்ட்ஸ் பாடிஸ் இருக்குல்ல, அந்த அவங்களோட பாடி வந்து அந்த மோஷனுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. த சடன் பிரேக், அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மூவ்ஸ் ஃபார்வர்ட். ஸோ என்ன ஆகுதுன்னா ஃபால் டவுன். ஸோ வாட் இஸ் இனர்ஷியா அட் மோஷன் அப்படின்னா, த இன்னபிலிட்டி ஆஃப் த பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன் பை ஓன் இட் செல்ஃப், ரைட்டா? நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லுவேன். ஒரு படத்தில் வந்து வடிவேல் என்ன பண்ணுவார்னா, கம்பியை பிடிக்காமல் அப்படியே நின்றுட்டுருப்பார், ரைட்டா? ஸோ ஃப்ரீயாகவே நின்றுட்டுருப்பார். எங்கள் அண்ணெல்லாம் கம்பியை பிடிக்காமலே நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எந்த படம்ட்டு. சடனாக பிரேக் அடிக்கும் பொழுது அந்த கிளாஸை பிரேக் பண்ணிக்கிட்டு த பர்சன் மூவ்ஸ் அவுட் சைட். வடிவேல் அந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி சவுண்டாக சூப்பராக கத்துவார். அதுதான் அவரோட பயங்கர ஹைலைட் இல்லை. ஸோ ஃபிசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு அது ஓகே, பட் ஃபிசிக்ஸ் தெரிஞ்ச உனக்கு அது என்ன இனர்ஷியான்னு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் இனர்ஷியா அட் மோஷன், ரைட்டா? சடன் பிரேக் அடிக்கும்போது எ பர்சன் மூவ்ஸ் ஃபார்வர்ட், தட் இஸ் இனர்ஷியா அட் மோஷன், ரைட்? தென் இனர்ஷியா அட் டைரக்ஷன். லிசன் பாரு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக கவனிங்க. இனர்ஷியா அட் டைரக்ஷன், இனர்ஷியா at direction. So what is inertia at direction? So same statement. Inability, இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் பக்கம் போயிடலாம். ஈக்குவேஷன் பக்கம் போனால் இன்னும் ஜாலியாக இருக்கும். Inability of a body by change its state of direction by own itself.
ஒரு பாடி தன்னோட டைரக்ஷனை ஓனாக சேஞ்ச் பண்ணிக்கவே முடியாது. ஒரு பாடி தன்னோட டைரக்ஷனை ஓனாக சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. டு நாட் சேஞ்ச் த டைரக்ஷன் பை ஓன் இட் செல்ஃப். இட் இஸ் இனர்ஷியா டைரக்ஷன். ரைட்டா? ஒன்றும் இல்லைடா, நீங்கள் ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க. ஸோ லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ண போகிற கார் டேர்ன் லெஃப்ட் சைட். நீ பேக் சீட்டில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ உன்னோட பாடி ஆட்டோமேட்டிக்காக இட் மூவ்ஸ் ரைட். இட் வில் பி பேலன்ஸ்ட். ஒரு வெஹிக்கிள் ரைட்டில் மூவ் ஆகுது அப்படின்னா உன் பாடி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு லெஃப்டில் மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் இனர்ஷியா டைரக்ஷன். ரைட்? ஸோ ஒரு பாடியால் ஓனாகவே தன்னோட ரெஸ்ட், மோஷன், டைரக்ஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. டு நாட் சேஞ்ச் ரெஸ்ட், டைரக்ஷன் and motion by own itself. This is called as inability. Inability, which means inertia. Inertia to resist, to oppose. So lighter mass body, less inertia. Massive body, it has a more inertia. Clear ah? புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ரைட். ஸோ வாட் இஸ் இனர்ஷியான்றதை பேசுறது தான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. அப்போ நியூட்டனோட ஃபர்ஸ்ட் சொல்டா சார். அப்பனா இனர்ஷியாவும் மாஸும் டிபெண்டன்ட்டா சார்? கண்டிப்பா. ஹெவி மாஸ் அப்படின்னா மோர் இனர்ஷியா, லெஸ் மாஸ் அப்படின்னா லெஸ் இனர்ஷியா. ரைட்? ஓகே சார். டேய், உனக்கு ஒரு சின்ன கல் உன் கையில் கொடுத்துட்டேன், தூக்கி போட சொல்கிறேன், நீ இவ்வளோ தூரம் தூக்கி போடுற. ஒரு 10 kg ராக் உன் கையில் கொடுத்துட்டேன், தூக்கி போட சொல்கிறேன், உன் காலுக்குள்ளே போட்டுப்பேன். காரணம் மேசிவ் இல்லை? ஆமாம் சார். ஸோ மேசிவாக இருந்தால் அப்போஸ் டு ரெசிஸ்ட் இல்லை? ஆமாம் சார். அதனால் தூக்குவேன். ஸோ மோர் மேசிவ், மோர் இனர்ஷியா. ஸோ லெஸ் மேசிவாக இருந்ததுன்னா லெஸ் இனர்ஷியா. ரைட்டா? அவ்வளோதான் விஷயமே. ரைட்? இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது லா ஆஃப் இனர்ஷியா மட்டும். கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸ் படிக்கணும். ஐ வில் சென்ட் த பேப்பர் அட் 9 o'clock. கரெக்டாக 9 மணிக்கா நான் உனக்கு அந்த எக்ஸாம்பிள் பேப்பர் சென்ட் பண்ணி விடுறேன். நான் அனுப்பலைன்னா என்னை தொல்லை பண்ணி கேட்டு வாங்கிக்க. இப்போல்லாம் ஞாபகம் மருதி ரொம்ப அதிகமாக இருக்குப்பேன். அடிக்கடி மறந்துடுறேன். என் பேரே அடிக்கடி மறந்துடுன்னு வச்சுக்கேன். ரைட்? அடுத்தது சூப்பராக இருக்கும் பாரு. இந்த லெசனே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சார் நீங்கள் எல்லா லெசனுக்கும் இதே பில்டப் தான் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லாது. ஃபிசிக்ஸே அவ்வளோ ஈஸி. சொன்னால் நீ என்னை திட்டுவேன். அதனால் நான் சொல்கிறதில்ல. ரைட்டா? யாரோ உனக்கு வந்து ஃபிசிக்ஸ் டஃப்னு சொல்லி என்ன சொல்கிறது அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படிலாம் இல்லைப்பா. உங்கள் எல்லாராலையும் மோர் தென் 150 கிராஸ் பண்ண முடியும். ரொம்ப 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 ஈஸி. ரைட்டா? ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட் பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லா ஆஃப் மோஷன். இதுக்கப்புறம் கிளாஸ் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்களேன். அதில் எக்ஸாம்பிள் சொல்கிறது தான் கடுப்பாக இருக்கும் எனக்கு. செகண்ட் லா ஸோ ஃபுல்லி ஸ்டடி அபவுட் வாட் இஸ் ஃபோர்ஸ். ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னால் என்னங்க சார்? ஃபோர்ஸ் இஸ் நத்திங் தட் இஸ் புஷ் ஆர் புல். உனக்கு பிடிக்காதவனை தள்ளி விடுறது, பிடிச்சவனை இழுக்கிறது, அவ்வளோதான். புஷ் ஆர் புல், இதுதான் ஃபோர்ஸு. ஸோ பி இஸ் நத்திங் தட் இஸ் மொமெண்டம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, பீனா மொமெண்டம். ஸோ வாட் இஸ் மொமெண்டம் சார்? ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி, இட் இஸ் கால்ட் இஸ் மொமெண்டம். யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். Unit of velocity meter second power minus 1. Kilogram dimension m, meter dimension L, second dimension T inverse. So momentum is nothing that is product of mass into velocity. Velocity is a vector quantity, so mass also vector quantity. Momentum also vector quantity. So mass is scalar. So what is force? Force is nothing. The rate of change of momentum. The rate of change of momentum. The rate of change of momentum. Momentum changes with respect to time, which means momentum changes with respect to time. Time பொறுத்து momentum change ஆனா that is known as force. So momentum changes with respect to time. அப்போ F equal to dp by dt. இதான் force. Right sir. So derivation பாருங்க. We know P equal to mv. So F equal to d by dt of mv. First keep it m as constant and v is variable dv by dt, plus v is constant, m variable dm by dt. So differentiate பண்ணா இப்படி தான் உனக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். m in அதாவது uv ஃபார்முலாடா. uv ஃபார்முலா, differentiation of uv ஃபார்முலா u dv plus v du. ரைட்டா? ஃபஸ்ட்டு எம்மை வச்சுக்கிட்டு வியை பண்ணுங்கள் dv by dt, தென் வியை வச்சுக்கிட்டு எம்மை பண்ணுங்கள் dm by dt. ரைட்? ஸோ
இந்த ஈக்குவேஷன் தான் மதர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து அடுத்தடுத்து நீ எல்லாமே கொண்டு வர போகிறீங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு டிவி பை டிடி ப்ளஸ் வி இன்ட்டு டிஎம் பை டிடி. ஸோ கேஸ் ஒன்று, லிசன் கேர்ஃபுல்லி. கேஸ் ஒன் கவனி. வென் மாஸ் ஆஃப் த பாடி இஸ் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி சேஞ்சஸ். ஒன்றும் இல்லை, அம்மா அவங்ககிட்ட கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்கிறேன். ரைட்டா? ஸோ டு பிரிங் அ மில்க் பேக்கெட் ஃப்ரம் அ ஷாப். ஒரு இடத்துல இருந்து நீ ஏதோ வாங்கிட்டு வர போகிற, உன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிற, உன் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. கரெக்டாக? உன் ஸ்கூட்டியான்னு கேட்காத, போட தெரியல எனக்கு. உன் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ மாஸ் ஆஃப் த பாடி, ஹியூமன் அண்ட் பைக்கு போத் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ வெலாசிட்டி இனிஷியலி 20, then 30, then 40, then 50. Velocity changes with respect to time when mass of the body is kept constant. So what is the force equation? So F equal to mass is constant, velocity changes, right, plus velocity constant differentiate பண்ணா equal to 0. அப்போ இந்த இடம் 0, அதனால் F equal to m into dv by dt. உங்களுக்கு தெரியுமா? dv by dt is nothing, that is acceleration. The rate of change of velocity is called as acceleration. உங்கள் பைக்கில் ஏன் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டிவைஸோட பேர் ஆக்சலரேட்டர்? பிகாஸ் velocity changes with respect to time. So speed increases open roadல, speed decreases in traffic. அப்போ speed changes with respect to time, that is called as acceleration. So F equal to m into a, right? Ma, F equal to ma, right? So what is the unit, sir? Kilogram. Acceleration meter second power minus 2, because velocity meter per second, time also second, meter second power minus 2, dimension is mlt power minus 2. அப்போ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் minus 2, dimension mlt power minus 2. Simply we say Newton. The symbol is N. What is the unit of force? Newton. So எழுதும் பொழுது ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக எழுதணும். The symbol is capital N, right? இது SI யூனிட் நியூட்டன், CGS யூனிட் டைன். ஆல்ரெடி உனக்கு தெரியும், நான் பேசியிருக்கோம், ரைட்டா? So what is the relation between dyne and Newton? 1 Newton equal to 10 power plus 5 dyne ன்னு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருக்கேன், ரைட்? சரிங்க சார். கேஸ் 1 ஓவர். கேஸ் 2 என்னங்க சார்? கேஸ் 2, the situation is very important. கவனமாக கவனி. கேஸ் 2டா, இப்போது ராக்கெட் இருக்கு. லெட் அஸ் கன்சிடர் ராக்கெட். நீ நம்பணுன்றதுக்காக இதை நான் ராக்கெட்னு எழுதிக்கிறேன். ராக்கெட், ரைட்? ராக்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா நியூட்டன் தேர்டில் அப்படி ஒர்க் பண்ணும், ரைட்டா? ராக்கெட்டோட பிரின்சிபல் நியூட்டனோட தேர்டில். ஸோ சடன் பர்ஸ்ட் ஆஃப் ஃபியூல், அந்த ஃபியூல் வந்து சடன் பர்ஸ்ட் கீழே இறங்கும் பொழுது அப்த்ரஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் த ராக்கெட். ஸோ அதனால் ராக்கெட் மேலே போகும். ஸோ ஆஃப்டர் சம் டைம் இட் அட்டைன்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, பட் மாஸ் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. So in this situation, velocity is constant, mass changes. So what is the mother equation? F equal to m into dv by dt plus v into dm by dt. Here mass changes, velocity constant, so differentiate one time, it will be 0, plus v, mass changes with respect to time, so no problem, so v into dm by dt. So another force equation, v into dm by dt, F equal to v into dm by dt. So already we know F equal to m into dv by dt, but both equations are very important. But எந்தெந்த இடத்துல எந்தெந்த equation யூஸ் பண்ணணும்? So depends upon the situation. So first situation, sir, when mass is constant, velocity changes. Ordinary vehicle, scooter, bus, car, இந்த மாதிரி நியூமரிக்கல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் F equal to m into dv by dt சால்வ் பண்ணணும். வேர் mass is constant and velocity changes, we can use F equal to m into dv by dt. So in rocket problem, then conveyor belt problem, inkjet problem, இதில் எல்லாமே வந்து we can use F is equal to v into dm by dt. Like just minute பை இங்கே பாரு. இப்போ NLC நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன், யூ நோ தட். அதில் கன்வேயர் பெல்ட்டில்
கோல் லிக்னைட் தெரியும் உனக்கு, நிலக்கரி. கோல் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ ஹியர் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீடு, அப்படியே ஸ்பீடு அதிகமாக மாஸ் சேஞ்சஸ் டைமை பொறுத்து. டே நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், மாஸ் மாறுமா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் டைமை பொறுத்து. ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐன்ஸ்டீன் சொன்னது இதுதான் சொன்னார். ரிலேட்டிவ் ஸ்ட்ரிக் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது இல்லைன்ற மாதிரி. அதாவது எஸ்ஜே சூர்யா சொன்ன மாதிரி, நமக்கு கண்ணுக்கு ஒன்று மாதிரி தெரியும், கிட்ட போய் பார்த்தா ஒன்று தெரியும். நம்ம நினைக்கிற மாஸ் ஒன்றா இருக்கும், வேற ஒரு மாஸ் ஒன்றா இருக்கும். ஸோ என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, மாஸ் சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். இங்கே F = m × dv/dt, ரைட்டா? ரைட், லிசன் பை. ஸோ இவ்வளோ நேரம் பேசினது என்ன? ஃபோர்ஸ் இஸ் நத்திங், தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். Momentum is nothing, that is me. Then F = m × dv/dt or F = ma. இந்த ஈக்குவேஷனை வந்து மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுதும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் பொழுது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் F = v × dm/dt. இந்த ஈக்குவேஷனை வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாகவும் மாஸ் சேஞ்ச் ஆகும் பொழுது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ F = v × dm/dt எங்கெல்லாம் சார் யூஸ் பண்ணணும்? But in 3 model sums only. ஒன்று ராக்கெட் ப்ராப்ளம், நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ. ராக்கெட் ப்ராப்ளம். ரெண்டாவது கன்வேயர் பெல்ட் ப்ராப்ளம், வாட்டர் ஜெட்டு. இந்த ஃபயர் சர்வீஸ் பீப்புள்ஸ்லாம் ஒரு கன் வச்சுருப்பாங்க தெரியுமா? ஃப்ரண்ட்டில் கையில் ஒரு கன் வச்சுருப்பாங்க. இப்போ இதான் அந்த கன்னு வச்சுக்கேன், இது அந்த டியூப்னு வச்சுக்கோங்களேன். இது டியூப்பு, இது கன்னுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட்டர் ரைசஸ் ஃபாஸ்ட்டாக அப்படி வெளில வரும்ல. ஸோ இந்த இடத்துல ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட், but mass varies continuously. So in this situation we can also use என்னது F = v × dm/dt யூஸ் பண்ணணும். அடுத்த டாபிக் நம்ம ராக்கெட் சம் பார்க்க போகிறோம், கரெக்டா? ஓகே, எனக்கு இது வரைக்கும் பதில் சொல்லுங்கள். இனர்ஷியாவும் செகண்ட் லாவும் புரிஞ்சுதான்னு பாருங்கள். செகண்ட் லாவோட முக்கியமான விஷயம் என்னென்னா, குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸை பற்றி பேசுகிறது. ஹவு மச் அமௌண்ட் ஃபோர்ஸ், குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ். எஃபோட வேல்யூ, த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதான் குவான்டிட்டி. இன்னும் குவான்டிட்டின்னா சம் அமௌண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ நியூட்டனோட செகண்ட்லாம் முழுக்க குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸை மட்டுமே பற்றி பேசுறதுன்னு அர்த்தம், ரைட்டா? ரைட், டக்குன்னு பதில் சொல்கிறீங்களா? ஆதித்யா, 2 பேருமேடா, 2 ஆதித்யா, கிளியரா? ஏதாவது திரும்ப சொல்லணுமா? கிளியர் சார். ரைட், ஆனந்த் ரூபினி, அன்பு செல்வன். ரைட், எது தெரியலனாலும் கேட்டுக்கோ. தேவராஜன் சார், கன்வேயர் பெல்ட்ல எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க சார்? அது அடுத்து அதான்டா சொல்ல போகிறேன். நான் சொல்கிறேன், அப்பயும் புரியலன்னா என்கிட்ட கேட்டுக்கோண்ணே. ஓகே சார். பாலகிருஷ்ணன், குரு பிரசாத். கிளியர் சார். ரைட், ஐரன், கார்த்திகேயன் டெக்ஸ்ட் பண்ணுறா. ரைட், கவின், கிருஷ்ணா, குமாரா. ரைட், வர்ஷினி. Yes. மோஹிதா, பிரியா. Yes sir. பேசின வரைக்கும் கிளியரா உனக்கு? Clear sir. ரைட், அன்னைக்கு அந்த வீடியோஸ்லாம் திரும்ப பார்த்தியா நீனு? பார்த்தேன் சார். கிளியரா இருக்கப்ப மறுபடியும் ஏதாவது சொல்லணுமா? கிளியரா இருக்கு சார். ரைட், ராதிகா, பிரியா, எனி டவுட் மா? So one thing I really want to ask you, that F equals to V into before dm/dt. M, what is the meaning of D? What it denotes the D? That is a differentiate term. Differentiate, which means small dm/dt. ஒரு நிமிஷம் இரு. d/dt of p. என்ன மீனிங்னா, d. ஸோ உனக்கு இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் தெரியாதா? You don't know differentiation and integration? No, I don't know about it. Right, but I'll teach coming Sunday. Sir, சொல்லுமா. Sir, one thing, F equals to m into A. Okay. So the A means acceleration. Yes. So then the acceleration formula is like velocity divided by time, na sir? Yes. Rate of change of velocity, also write dv/dt. Okay, sir. So velocity changes with respect to time. So dv/dt, which means small thing. So differentiate. Or watermelon cut into 10 pieces. So each piece d/dt, right?
Yes, sir. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் ஒன் பீஸ் ஈக்குவல் இங்கே 10 பீஸ் கிடைக்குன்னா தட் இஸ் இன்டகிரேஷன். Okay, sir. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு பிக்ல இருந்து ஸ்மால் போனோம் அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரென்ஷியேட். ஸ்மால் டு பிக் அப்படின்னா இன்டகிரேஷன். ரைட்டா? Yes, sir. I understood now. ரைட். ரியா? Yes, sir. ரைட்மா. சஞ்சய், வித்யா? Clear, sir. ரைட். ரைட் சார், நான் அப்புறமா உங்கள் எல்லாத்தையும் ஒரு ரகசியம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி சீக்கிரமாக வந்துடலான்னு தான் போன இடத்துல மலையில் மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த பக்கம்லாம் நல்ல ரெயின், அங்கே எப்படி இருந்தது எனக்கு தெரியல. ரைட்டா? இப்போ நான் ஏதாவது சமாளிக்கணும், அப்போ ஏதாவது நான் உன்கிட்ட ரீசன் சொல்லணும். நீ எது சொன்னாலும் நம்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நிஜமாலுமே மலையில் மாட்டிக்கிட்டேன். திருப்பி வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சரி, வந்து நனைஞ்சிட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காரத்துக்கு உள்ள டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களை 1 மணி நேரம் நான் வெயிட் பண்ண வச்சிட்டேன். எனக்கே அது பிடிக்காது தான். ஸோ 7 o'clock 6:45 பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வரதுக்கெல்லாம் டிலே ஆகிட்டு இருந்தது இல்லையா? ஸோ அதனால் சொல்லியிருந்தேன். ரைட். இப்போ நியூட்டனோட தேர்ட் லா போயிட்டு நம்ம சம் போயிடலாம். இந்த யூனிட்டை அவ்வளோ ஜாலியாக இருக்குன்னா நோட்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விட்டுறேன். எது வேணாலும் கேட்டுக்கோங்க. ரைட்டா? அதே மாதிரி டெஸ்ட்டை கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி, கஷ்டப்பட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது 2 மணி நேரம் ஆகுது. அதை அட்லீஸ்ட் பிரித்து கூட பார்க்க மாட்டேன். நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. ரைட் பை. நியூட்டனோட தேர்ட் லா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியார் வந்து எங்கிட்ட ஒரு டைம் கேட்டார். எங்கிட்ட இல்லை, எங்கள் கிளாஸ் பர்சன்கிட்ட கேட்டார். அதில் வேறு நான் அரை ட்ரௌசர் போட்டு ஃப்ரண்ட் பெஞ்சில் வேறு உட்காந்துருப்பேன் நான். சதீஷ், நான் வந்து உங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியார் சாவ போகிறாரு, நீ வந்து ஏதாவது சொன்னால் தான் ஒரு அதாவது அவர் வந்து ஃபிசிக்ஸ் கற்றுக் கொடுத்துட்டார். அந்த பசங்க வந்து ஏதாவது கடைசி காலத்தில் இந்த பால்லாம் வாயில் ஊற்றுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. பால் ஊற்றினா தானே போய் சேருவாங்க. அந்த மாதிரி பால் ஊற்றி பார்த்தாச்சு, போய் சேரலை. நான் இழுத்துட்டு இருக்கேன். என் பசங்க வந்து ஏதாவது சொன்னால் தான் நான் சாகுவேன் அப்படின்னா நீங்கள்லாம் என்னடா சொல்லுவீங்கன்னு சத்தியமாக 12வது படிக்கும்போது இது கேட்டார். நாங்களாம் சொன்னோம், ஒவ்வொரு வினைக்கும் ஜஸ்ட்டு ஃபன்னு, அதுக்காக நான் எப்போ சாவன்னு கேட்டுறாது. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இது என்ன சொல்லு ஆதித்யா, நீ சொல்லு பார்க்கும். சிஎஸ்ஏ. இது தமிழான்னு கேட்குறேன். அதில் சார் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இங்கிலீஷில் சொல்கிறா. Every reaction has an equal and opposite reaction. அப்படியா வந்துச்சு? நீ என்ன பண்ணணும்? நீ எவ்ரி ரியாக்ஷன் தானே சொன்ன? எஸ் சார். என்ன வரணும்? எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நீ நல்லது பண்ணால் திருப்பி நல்லது ஒன்றுட்ட வரும், கெட்டது பண்ணால் கெட்டது வரும். டாக்டர் படத்தோட கிளைமேக்ஸ் டயலாக்லாம் சொல்லக்கூடாது. ரைட்டா? நேற்று நான் அதையும் பார்த்தேன் நான் நெட்ஃப்ளிக்ஸில். ரைட் பை. ஸோ நியூட்டனோட தேர்டில் அவர் அப்போ தான் சொன்னார், நாங்கள் இதெல்லாம் கோரஸாக சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான் 12வது படிக்கிற வரைக்குமே ஃபிசிக்ஸில் நியூட்டனோட தேர்ட் லா மட்டும்தான் தெரியும். ஸோ எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். பட் நியூட்டன் தேர்ட் லா. ரைட் பை. லிசன் பை. இப்போ வி ஆர் கிவிங் சம் ஃபோர்ஸ் F1. அந்த பாடி அகைனாக திரும்ப கொடுக்கறது F2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ F1 ஈக்குவல் டு F2. F1 இஸ் நத்திங், தட் இஸ் ஆக்ஷன். F2ன்றது என்னென்னா ரியாக்ஷன். இப்போது நீ எப்படியா இருந்தாலும் ஒரு டேபிளில் ஒரு சேரில் உட்காந்துருப்பீங்க, கரெக்டாக? ஏதாவது ஒரு பிளேஸஸில் பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போது உன் பாடி கிரவுண்டில் கொடுக்கறது ஆக்ஷன், அகெயின் த கிரவுண்ட் உன் மேலே திரும்ப கொடுக்கறது ரியாக்ஷன். பட் இட் இஸ் கன்சிடர்ட் இட்ஸ் அ வெயிட் மிஷின் ஸ்கேல் இங்கே இருக்குது. ஸோ ஒரு பர்சன் இந்த வெயிட் மிஷின் மேலே நிற்கிறாங்க. இட் ஷோஸ் 60 kg. ஸோ ஆக்ஷன் 60 kg அவர் கொடுக்குறாரு. ரைட்டா? தென் மெஷின் வந்து அந்த ஹியூமன் பாடி மேலே அகெயின் ரியாக்ஷனை 60 kg கொடுக்குது. ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர், தட் இஸ் நியூட்டனோட தேர்ட் லா. எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். ரைட்டா? சிம்பிள் பா, ஒன்றுமே இல்லை. ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியா. நியூட்டன் செகண்ட் லா குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ். நியூட்டனோட தேர்ட் லா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர். ரைட்? ஸோ இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதுக்கப்புறம் நியூமரிக்கல் போயிடலாம்டா, செம்ம ஜாலியாக இருக்கும். இங்கே பாரு, FBD. Sir, what is FBD, sir? It is free body diagram. Sir, how to draw free body diagram? So free body diagram தான் இந்த டாப்பிக்கோட ஹீரோ. இதில் எல்லாமே ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு தான் பேச போகிறோம். கவனமாக கவனிச்சுவாங்க. ரைட்?
இங்கே பாரு எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதுறது. Let us consider a body of mass m. We are giving some force F. So direction of acceleration in this side. So free body diagram basic equation, net force equal to product of mass into acceleration. Net force, total force. Here total force is F. M mass, acceleration A, F equal to ma. இப்படி தான் ட்ரா பண்ணல சார். எங்களுக்கு இது ஈஸி தானே, எங்களுக்கு இதில் ஏன் சொல்லிக் கொடுக்குறது என்ன இருக்குது. Let us consider second body of mass m. F1 force acts right side, F2 force acts left side. So F1 greater than F2. So the direction of acceleration along F1 side, because F1 is greater force. Like this is 50 Newton and this is 40 Newton, 10 Newton வச்சுக்கோங்களேன். அப்போ F1 தான் வின் பண்ணும்ல. அப்போது here net force F1 minus F2. A minus, யாரா சொல்லுங்க, A minus. Opposite force. Act as a opposite direction, so minus. So equal to product of mass into acceleration. So net force equal to product of mass into acceleration. Right? இப்படி தான் நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ரைட்டா? இப்போ இதுக்கு ட்ரை பண்ணுங்க பார்க்கும். Let us consider a body of mass m. We are giving two forces in the same direction. So how to draw FBD? சொல்லுங்கடா. FBD ஈக்குவேஷன் என்னங்க? Sir, F1 plus F2 is equal to ma. F1 plus F2 equal to ma, because F1 and F2 act as a same direction. So A இங்கே இருக்குது. ரைட்டா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ ரைட் சைட் ப்ளஸ் ஐ, லெஃப்ட் சைட் மைனஸ் ஐ, ப்ளஸ் ஜே மைனஸ் ஜே. ரைட்? ஸோ இதுதான் உங்களோட க்ளூ, இதுதான் ஐடியா. இங்கே பாரு, let us consider a body of mass m. Weight of the body is always acts downwards, mg. We know weight is nothing, that is mg. Weight is action, and this force is called normal force n. Normal force is reactional force. Weight is action force. So normal force acts plus j vector. Weight is acts minus j vector. So in that free body diagram, in vertical direction there is no acceleration, because the body is at rest. So n acts upwards plus j. Mg act downwards minus j. So another here put minus. Equal to product of mass, acceleration 0. So n minus mg, j and the 0 add, n minus mg equal to 0. So n equal to mg. Clear தானே? n equal to mg. அப்போ mg weight வந்து ஒரு 60 kg அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸு 60 kg தான் இருக்கும். இப்படி தான் ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணணும். ரைட்டா? இப்போ நிறைய கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்கோங்க. லிசன்டா. So force F, angle theta. So in this component is F cos theta. இது F sin theta. Weight mg, act downward. So in acceleration horizontal direction இந்த பக்கம் இருக்கு. இப்போ ரெண்டு ஃப்ரீ பாடி டயக்ராம், நீ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதலாம். நான் எழுதுறேன், புரியுதான்னு பாருங்க. F cos theta act as a right side. So F cos theta plus I vector, because right side. So in horizontal direction acts only one force, so F cos theta I vector equal to product of mass, acceleration, இதுவும் plus I, acceleration also acts plus I vector, and plus I vector cancel to each other. So F cos theta equal to ma. இது in horizontal direction equation. In vertical direction, F sin theta acts j component upwards. Mg acts minus j component, so minus முன்னாடி எடுத்துக்கிறேன். In vertical direction there is no acceleration, because body மேலேயும் போல கீழே வரல. The body is at rest. அதாவது in vertical direction there is no acceleration. It moves only horizontal direction. So F sin theta equal to mg. கரெக்டா? இப்படி தான் எழுத கற்றுக்கணும். ரைட்? ஸோ ஒரு பாடியை பார்த்ததுமே நீங்கள் என்ன பண்ணணும்? ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ண தெரிஞ்சுக்கணும்.
அடுத்தது இதுக்கு ட்ரை பண்ணுவோமா? இங்கே பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன்டு பிளேன், லெட் அஸ் கன்சிடர் இன்க்ளைன்டு பிளேன். ஒரு பாடி இங்கே பிளேஸ் பண்ணுறேன். திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. weight of the body is always acts downwards mg. So in this component இது தீட்டானா டே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இதுவும் தீட்டா தான்டா. அப்போ இந்த இடம் என்னவா இருக்கணும்னா mg cos தீட்டா. இந்த இடம் என்னவா இருக்கணும்னா mg sin தீட்டா. டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ், நான் இந்த பக்கம் பிடிச்சி அந்த பாடி இழுக்கிறேன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் ரைட் சைட். நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் perpendicular, normal which mean perpendicular, acts the plane க்கு perpendicular-ஆ இருக்கும். the direction of plane and perpendicular. so n இப்படி இருந்தா n மேல இருக்கும். ஸோ எப்படி சார் இங்கே ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதுறது? யாராவது சொல்ல முடியுமா? ஹரிசாண்டல் டைரக்ஷன், அதாவது எஃப் எம்ஜி சைன் தீட்டா ஏ, இதை மட்டும் வச்சுட்டு சொல்கிறீங்களா? ட்ரை பண்ணுங்க. தப்பாக இருந்தால் பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன். பட் ட்ரை பண்ணு. F minus mg sin theta. mg sin theta equal to MA sir. ma. டே கிளியராடா? எல்லாருக்கும் புரியுதா? f act as a plus I vector, mg act as a minus I vector, a act as a plus I vector. so commonly we take I. so mg sin theta equal to ma. I get cancelled. ஸோ இப்படி தான் நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணணும், எழுதணும். ரைட்? பை இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் யாராவது சொல்லுங்கள். mg cos theta is equal to n sir. ஸோ n plus j mg cos theta minus j equal to product of mass into acceleration 0. இதே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் there is no acceleration. ஸோ அதனால் n equal to mg cos thetaன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா காம்ப்ளிகேட்டடான விஷயத்துலையும் ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுத தெரியணும். ரைட்? ஓகே, ஒரே நிமிஷம் இங்கே பாரு. இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுத தெரிஞ்சிச்சு இல்லையா? இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ராக்கெட் ப்ரப்பல்ஷன் சம் எழுத போகிறோம். ராக்கெட் சம், ராக்கெட் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2017 பேப்பர் எடுத்துப்பாரு, கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. 2017, ஆமாம், அந்த டைமில் இனிஷியலாக நீட் வந்த புதுசு, அப்போ தான் அந்த ராக்கெட் சம் கேட்டிருப்பாங்க. நானுமே கிளாஸ்லலாம் ஆர்டினரி டெஸ்ட்டில் நிறைய கேட்டுகிட்டே இருப்பேன். But rocket propulsion sum. Listen da. Let us consider a rocket. So PSLV இல்லை GSLV எதுன்னு வச்சுக்கோ. Polar Satellite Launching Vehicle இல்லைனா Geostationary Launching Vehicle. போல்ஸுக்கு லான்ச் பண்ணோன்னா, நார்த்து சவுத்துக்கு லான்ச் பண்ணோம் அப்படின்னா PSLV. 36,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துறது GSLV, Geostationary Launching Vehicle. ரைட்? ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷனுக்காக ராக்கெட்னு எடுத்துக்கிறேன். ஸோ ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபியூல் சடன் பர்ஸ்ட், அதனால் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கேஸஸ் எஜெக்டட் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம். ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட். ரைட்டா? அதனால் அந்த ராக்கெட் என்னென்னா மேலே ப்ரப்பலாக தை பண்ணும். இதுக்கு பேர் என்னென்னா அப்த்ரஸ்ட். அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ். வெயிட் ஆஃப் த ராக்கெட் இஸ் mg. அப்த்ரெட் ஃபோர்ஸஸ் F. டே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ராக்கெட் மேலே ப்ரப்பல் ஆகணும்னா கண்டிஷன் என்னவா இருக்கும்? F ஈக்குவல் டு எம்ஜியா, F கிரேட்டர் தென் எம்ஜியா, F லெஸ் தென் எம்ஜியா? டக்குன்னு சொல்லு. F greater than mg. F கிரேட்டர் தென் எம்ஜி. ரைட்டா? ரைட். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் அப்வர்ட்ஸ். ஸோ ஹவு டு ட்ராப் ஃப்ரீ பாடி ஈக்குவேஷன்? ஸோ F ஆக்ட் as a plus j vector, right? mg act as a minus j vector equal to product of mass acceleration acts plus j vector, right? எப்பவுமே ஆக்சலரேஷனை ரைட் சைடு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் தான் போடணும். ஸோ F act as a plus j, mg act as a minus j equal to product of mass into acceleration also acts plus j. So F minus mg equal to ma plus j cancel. Already we know in rocket problem velocity is constant, mass changes with respect to time, right? So velocity constant, acceleration is nothing, that is dv by dt. So acceleration 0. அப்போ F minus mg equal to 0, right?
So F equal to mg. So we know F equal to v into dm by dt. In this rocket problem, mass changes, velocity constant னு உனக்கே நல்லா தெரியும். அதனால F க்கு பதிலா v into dm by dt equal to mg. We need dm by dt. dm by dt is nothing that is mg by v. ஸோ அவங்க என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, mass of gas ejected per செகண்டுக்கு எவ்வளோ மாஸ் ஆஃப் கேஸ் எஜெக்ட் ஆகும்? பா கொஷினை புரிஞ்சுக்கோங்கடா. வெயிட் ஆஃப் த ராக்கெட் இஸ் 6000 kg. சரி, மாஸ் ஆஃப் த ராக்கெட் இஸ் 6000 kg. இல்லை மாஸ் 6000, velocity 100 meter per second. Find the mass of gas ejected per second. நம்ம நோட்ஸ்ல இது இருக்கு பாரு. சரி, எப்படி சார் சால்வ் பண்ணுறது? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது மாஸ் ஆஃப் கேஸ் எஜெக்டட் இன் ராக்கெட் ப்ராப்ளம்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது F equal to mg. எஃப்க்கு பதிலாக v into dm by dt equal to mg. We need dm by dt, so mg by v. So mass 6000, g 10, v 100, sorry, v வந்து 1000 meter per second. 1000 meter per second. So 1 2 3 1 2 3. So answer 60. Mass kilogram, time second. So per second 60 kilogram of gas eject ஆகணும். So 60 kilogram of gas ejected per second. ஸோ அப்போ தான் அந்த வெயிட்டை ஓவர் கம் பண்ணிவிட்டு அந்த ராக்கெட் வந்து ப்ரப்பல் ஆகும். அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராக்கெட் ப்ராப்ளம்னாலே உங்களுக்கு எஃப்ஆன ஈக்குவேஷன் வந்து v இன்ட்டு டிஎம் பை டிடி ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ராக்கெட் ப்ரப்பல் ஆகணும்னா கண்டிஷன் என்ன? ஸோ எஃப் மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆக்சலரேஷன் 0. ஸோ v இன்ட்டு டிஎம் பை டிடி ஈக்குவல் டு எம்ஜின்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? இதுதான்ப்பா ராக்கெட் ப்ராப்ளம். நான் திரும்ப சொல்லிட்டேன், ராக்கெட்ன்ற வார்த்தை வந்துட்டாலே நீங்கள் மாஸ் வேரி ஆகுது, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு தான் யூஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? ரைட். ஸோ இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒன்று பேச போகிறோம். ஒரு 10 minutes பே, அதனால் நல்லா கற்றுட்டு போய்டு. ஒரே நிமிஷம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட்டை மட்டும் பேசிடுறேன். ஸோ ஏன்னா சம் போகிறதுக்கு ஈஸியான டாப்பிக்காக இருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். Conservation of momentum, which mean total momentum is conserved. Total momentum is conserved, which mean அப்படின்னா என்ன? initial momentum equal to final momentum. Initial momentum equal to final momentum. இதான momentum conservation. ஸோ மொமெண்டம் கன்சர்வேஷன் என்ன சொல்லுதுன்னா, இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் போத் ஆர் ஈக்குவல். அவ்வளோதான். இப்போ பாரு, இனிஷியலாக மொமெண்டம் வந்து இப்போது என்ன சொல்லுது, ஒரே நிமிஷம். கன் ப்ராப்ளம் பாருங்க. இப்போ இது வந்து ஒரு கன்னுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கன்னுனா ஒரு துப்பாக்கின்னு உனக்கே தெரியும். ரைட்டா? இது துப்பாக்கி எல்லாம் கேட்கக்கூடாது, இது துப்பாக்கி தான் அது. ரைட்டா? ஸோ கன்னு இதுதான் அந்த ட்ரிகர்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிஃபோர் ஃபயரிங். நான் இன்னும் ஷூட் பண்ணவே இல்லை. பிஃபோர் ஃபயரிங் இந்த இடத்துல புல்லட் இருக்கு. ரைட்டா? மாஸ் ஆஃப் த கன் இஸ் mg. மாஸ் ஆஃப் த புல்லட் இஸ் mb. இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் கன்னு ug. Initial speed of bullet ub. So initially both are 0. So ug 0, ub 0. So after triggering, fire பண்ண பிறகு bullet moves forward. So velocity of the bullet vb. Then gun moves backward. Already you know that is called as recoil. Backல வரதா recoil. அதோட ஸ்பீட் வந்து vg. What is the value of vg? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்பர்.
கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தில். ஸோ இது கன் வித் புல்லட் சம்னாலே கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான். இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம், ரைட்டா? ஸோ இனிஷியல் மொமெண்டம் என்ன? இனிஷியல் மொமெண்டம் மாஸ் ஆஃப் புல்லட், ஸ்பீட் ஆஃப் புல்லட், mass of gun, speed of gun equal to mass of bullet, velocity of bullet, mass of gun, velocity of gun. UB UG initial, VB VG final, right? So already you know UB is 0, UG is 0, initial momentum 0, here 0 plus 0 0. So MB VB plus MG VG யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? ஸோ நீட் VG. அதனால் MB VB equal to minus MG VG. My question is recoil velocity of gun, ரைட்டா? ஸோ எனக்கு VG மட்டும் வேணும்னா மைனஸ் MB VB by MG இந்த ஈக்குவேஷனில் செம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ given data mass of bullet, mass of gun, speed of bullet கொடுத்துருவாங்க. ஸோ find the recoil velocity of gun. Recoil velocity is always negative because bullet moves forward, gun moves backward. So it will be recoiled. Recoiled அப்படின்னா பேக்கில் வருதுன்னு அர்த்தம். ஸோ recoil velocity of gun VG equal to minus MB VB by MG ன்னு கவனமாக கற்றுக்கணும், ரைட்? ஜஸ்ட் மினிட் பை.